இதுதான் எங்களோட ப்ரொஃபஷ்னலான ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் கூட சொல்லலாம். சேனலுக்காக பண்ணது. ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது சண்டே ஈவினிங் பிளாக் தான். சண்டே ஈவினிங் ஒரு 6:10 இருக்கும். அப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன். போயிட்டு அடுப்பு மேடையெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. திருப்பி அதெல்லாம் ரீஅரேஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே நான் 2 டேஸ்க்கு ஒன்று இது பண்ணுவேன். அடுப்பு க்ளீனாக இருந்தால் தானே நமக்கு ஃபஸ்ட்டு சமைக்கவே பிடிக்கும். எப்பயுமே நான் நீட்டாக தான் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் சேனலுக்காக கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். சேனல் லோகோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மகா அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு வந்தா. ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணோம். அது நல்ல ஒரு மெமரியாகவும் எங்களுக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹாப்பியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வீட்டு வேலை செய்யணும் இல்லையா, வந்தாச்சு. துணிலாம் இருந்தது, அதை அப்படியே மடித்து வச்சுட்டு மகாக்கு எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்களும் சாட்டர்டே சண்டே விளையாடையாச்சு. சாட்டர்டே கொஞ்சம் படிச்சிருந்தாப்புல, சண்டேயும் அதே மாதிரி அவள் படிக்க ஆரம்பிச்சிட்டா. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே நான் மகா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சண்டேனா ஃபேமிலி டைம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் எப்பயுமே எங்களோட ஃபேமிலியில் நாங்கள் எப்பயுமே நிறைய ஃபோட்டோஸ் மெமரிஸை கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் எங்களோட ப்ரொஃபஷ்னலான ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் கூட சொல்லலாம். சேனலுக்காக பண்ணது. ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. அன்னைக்கு நைட் நாங்கள் டின்னருக்கு மேகி தான் செஞ்சு சாப்பிட்டோம். எல்லோரும் ஜாலியாக மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு அன்னை டேவை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு என்னோட கிச்சன்ல என்ன டிஷ் கொண்டுட்டு வந்திருக்கேன்னா, அன்னைக்கு மதியானம் நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டோம். சரி, மஷ்ரூம் பிரியாணி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் வாங்க. சீரக சம்பா அரிசியில தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சேன். இந்த பெரிய டம்ளர் எங்கள் ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். சீரக சம்பா அரிசின்றதுனால 1க்கு 1.5 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம், 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு தண்ணி போட்டு நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லையா. ஊறிடுச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி கொரன்னு இல்லாமல் ஒன்றா சேர்ந்து நல்லாவே மஞ்சிரும். தயிர் எடுத்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க. முக்கியமாக நமக்கு ஃப்ளேவர் தரக்கூடிய கரம் மசாலா எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் இந்த மஷ்ரூம் பிரியாணியை தம் போட்டு தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறமா நெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நெய்யில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இதோட ஃப்ளேவர் தான் நமக்கு பிரியாணி கொடுக்க போகிறது. நான் எப்பயுமே பவுடர் பண்ணி வச்சு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பவுடர் இல்லை, அதனால் அப்படியே போட்டேன். பவுடர் போட்டால் குழந்தைங்களாம் சாப்பிடும் போது அதை நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேணாம், இன்னமும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியனை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கணும். எந்த அளவுக்கு எப்பயும் நான் சொல்கிறது, ஆனியன் வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். புதினாவையும் இதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். வெங்காயம் தக்காளியும் நமக்கு இன்னும் வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதையும் ஒன்றா நல்லா சேர்த்து கலந்து விடுங்க.
நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூமில் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும், அது வதங்க தானாகவே வரும். மஷ்ரூம் ஒரு 5 to 10 minutes நம்ம வதக்கி விட்டாலே அது நல்லாவே வதக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மஷ்ரூம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம பிரியாணியில் தண்ணி சேர்த்துலாம். இந்த டம்ளரில் தானே 1 டம்ளர் நான் உங்களுக்கு அரிசி ஊற வச்சேன். அதனால் இதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நான் அதில் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்தாச்சு, ஒன்றா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா சாப்பாடு நம்மளுக்கு ஒட்டாமல் பலன்னு வரும். நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது எல்லா பிரியாணிலுமே தயிர் சேர்த்து செய்வாங்க. அது நம்ம உடம்புக்கும் நல்லதும் கூட. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 minutesக்கு இது அப்படியே மூடி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம்ல ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இதில் நான் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூமில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மஷ்ரூம் நம்ம எல்லாருமே உடம்புக்கு சேர்த்துக்கணும். பெண்கள் முக்கியமாக மஷ்ரூமை நம்மளோட உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நான் இதை தம் போட போகிறேன். தோசைக்கல் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு தம் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 minutes அது அப்படியே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே மஷ்ரூம் பிரியாணிக்கு தொட்டுக்க ஆனியன் ரைத்தா குக்கும்பர் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அது பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது, ரைஸ் கொஞ்சம் வெந்திருக்கு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் நான் தம் போட்டுடுறேன். ஒரு 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட எம்மியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நான் புதினா போட்டுக்கிட்டேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க. நான் உங்கள் தோழி திவ்யா.